அதுமறை முதல்வனை ஆழிமாயனைக் கதுமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபத முலரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம். பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் 3வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம் ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். எந்த அஞ்ஞானியானவன் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களை அடக்கிக் கொண்டு இந்திரியங்களின் சப்தாதி விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டு மோகம் அடைந்த மனதுடன் இருக்கின்றானோ அவன் கள்ள ஆச்சாரன் எனப்படுவான். பகவான் தொடர்ந்து சொல்லுகின்றார். இந்த ஸ்லோகம் மிகவும் அற்புதமான அருமையான ஸ்லோகம். இன்றைய மனோதத்துவ நிபுணர்களும் ஆய்வு செய்து அறிந்து கொண்ட ஒப்புக்கொண்ட கருத்தினை பகவத்கீதையில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே அலசப்பட்டுள்ளது. இந்திரியங்கள், அதாவது உடலில் உள்ள உறுப்புகளை 2 பிரிவுகளாக வகைப்படுத்தி உள்ளனர். கை, கால், பேசுகின்ற வாய், நாக்கு, மலஜலம் கழிக்க உதவும் உறுப்புகள். இவைகள் செயலை மட்டும் செய்பவை. இவைகளில் அறிவுத்திறன் கிடையாது. இந்த உறுப்புகள் செயல் கருவிகள் அல்லது கர்மேந்திரியம் என்று அழைக்கப்படுகின்றன. கண், காது, மூக்கு, சுவை அறியக்கூடிய நாக்கு, தொடு உணர்வு தெரிந்து கொள்ளும் தோல், இவைகள் அறிவுத்திறனோடு செயல்படுபவை. உணர்வு கருவிகள் அல்லது ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அறிவு கருவிகள். மனம், புத்தி ஆகியவை அந்தக்கரணம் என்ற போதிலும் அறிவு சார்ந்த உறுப்புகள் என்பதால் ஞானேந்திரியத்தில் சேர்க்கலாம். ஞானேந்திரியம் தவிர கர்மேந்திரியங்கள், இவைகளை உடல் என்று சொல்லலாம். தேவையானது 2 பிரிவு இந்திரியங்களிலும் எழுகின்றது. தேவை என்பது 2லும் எழுகின்றது. அப்படியானால் எதை அடக்குவது? கட்டுப்படுத்துவதை எதிலிருந்து துவங்குவது? எதிலிருந்து ஆரம்பிப்பது? தவிர்ப்பது எந்த இந்திரியங்களில்? செயல் கருவிகளிலா அல்லது அறிவு கருவிகளா? அதாவது கர்மேந்திரியங்களில் கட்டுப்படுத்துவதா, ஞானேந்திரியங்களில் கட்டுப்படுத்துவதா? ஏனெனில் ஒவ்வொரு கண நேரமும் செயலை செய்யாமல் இருக்க முடியாது என்று சென்ற ஸ்லோகத்தில் தெரிந்து கொண்டோம். வாழ்க்கை என்பதே செயல்தான். செயல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அப்படி இருக்க செயலை செய்தே ஆக வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் எவ்வாறு செயலை செய்வது? ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவும் என்றும் எவ்வாறு செய்தால் பின்னடைவு ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொண்டு வேண்டும் அல்லவா? எது நம்மை கீழ் நோக்கி இழுக்கும், எது நம்மை மேல் நோக்கி தள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் கண்ணன் இங்கே விளக்குகின்றார். கிறிஸ்துவ மதத்தில் 10 கட்டளைகள் போடப்பட்டுள்ளன. டூஸ், டோன்ட்ஸ். செயல்களில் எந்த செயல் செய்யப்பட வேண்டும், எதை செய்யக்கூடாது என்றெல்லாம் கீதையில் பட்டியல் போடப்படவில்லை. செயலை செய்வதற்கு ஆதாரமாக இருக்கின்ற நாடியில் மாற்றம் கொண்டு வருகிறது. செயலில் மாற்றம் இல்லை. செயல் கருவிகளின் தேவைகளை கட்டுப்படுத்திவிட்டு ஞான இந்திரியங்களில் அந்த தேவையை ஏற்றி விடுவது. அதாவது கர்மேந்திரியத்தை கட்டுப்படுத்தி விடுவது. அதன் நினைவுகளை ஞானேந்திரியத்தில் ஏற்றி நினைத்துக் கொண்டிருப்பது. அதாவது உடலின் தேவைகளை நிறைவேற்றாமல் அடக்கிவிட்டு மனதால் நினைத்துக் கொண்டிருப்பது. உடலின் செயல்களை அடக்கிவிட்டு தவிர்த்துவிட்டு மூளையினால் அதை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பது. மௌன விரதம், பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மனதால் பேசிக்கொண்டே இருப்பது இந்த வகையை சார்ந்தது. உள்ளே மனம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதைவிட வாய் திறந்து பேசுவதே மேல். காமம் உடலின் தேவை என்று ஏற்பட்ட போதும் அதை அடக்கிவிட்டு மூளையில் காம எண்ணங்கள் உணர்வுகளோடு உலா வருவது வெளியே தெரிய வாய்ப்பில்லாமல் போகிறது. மூளையில் நினைப்பது வெளியே தெரியவில்லை. இதைவிட காமத்தை அனுபவிப்பது அந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. மூளையால் எண்ணிக்கொண்டிருப்பது பெரும் சேதத்தை உண்டாக்க வல்லது. பசிக்கிறது, இது உடல் தேவை. இதை அடக்கிவிட்டால்
தேவையற்ற காலங்களில் விரதம் இருந்து தன் உடலை தானே வருத்திக் கொள்வதும் இந்த வகையே. ஏனென்றால் இரவில் சாப்பிடுவதாக கனவு வந்து மனம் அந்த தேவையை பூர்த்தி செய்யும். சாப்பிட்டு விட்டால் உடல் தேவை நிறைவு ஏற்பட்டு கனவாக ஞான இந்திரியங்களில் விருப்பமாக மலராது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். உடல் தேவையை அடக்கிவிட்டால் அது கனவாக வந்து நமக்கு நினைவுபடுத்தும். கர்ம இந்திரியங்களின் தேவைகளை புரிந்து கொள்ளாமல் அடக்கிவிட்டு வெளி உலகிற்கு சாதுவை போல் நல்லொழுக்கமுடையவன் போல் பெயர் எடுத்துக்கொண்டு ஞான இந்திரியங்களில் அந்த தேவைகளின் எண்ணங்களோடு வாழ்பவன் கள்ள ஆசாமி, பொய் ஒழுக்கமுடையவன் என்கிறார். இக்கால துறவிகளை பாருங்கள். வெயிலில் நின்று கொண்டே இருப்பார்கள், முள்மேல் படுத்துக் கொண்டிருப்பார்கள், தண்ணீரை மட்டுமே அருந்துவார்கள். இது உலகில் பேர் புகழ் சேர்க்க உதவும், ஆனால் உள்ளார்ந்த ஆத்ம முன்னேற்றத்திற்கு உதவாது. அடுத்து 3வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். மற்ற எவன் ஞானேந்திரியங்களை மனதால் அடக்கிக் கொண்டு பலாபேட்சை அற்றவனாய் கர்மேந்திரியங்களால் கர்மயோகம் என்னும் நிஷ்காம கர்மத்தை அனுஷ்டிக்கின்றானோ அவன் மேலானவன். தேவைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. தேவைகள் ஆசைகளாக இச்சைகளாக மாறக்கூடாது. உடல் தேவை, மனத்தேவை, இந்த இரண்டையும் கவனிக்க வேண்டும். உடலுக்கு தேவையானது அல்லது மனதுக்கு தேவையானது எது என்பதை கவனிக்க வேண்டும். கர்மேந்திரியங்களில் உண்டாகும் உடல் தேவைகளை நிறைவேற்றிவிட்டால் அது தொடராது, தொடர்ந்து தொல்லைகள் தராது. ஞானேந்திரியங்கள் மனதுக்கு தேவையான இச்சைகளை நிறைவேற்றினாலும் காலம் முழுவதும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கும். மனதில் தோன்றும் இச்சைகளை பூர்த்தி செய்ய முடியாதவை. தேவைகள் பூர்த்தியாக கூடியவை. தேவைகள் பூர்த்தியாகும், இச்சைகள் பூர்த்தியாகாது. எது தேவை, எது இச்சை என்பதை பிரித்து அறியும் சாமர்த்தியத்தை நாம் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதற்கு வித்தியாசத்தை புரியாமல் தேவையும் இச்சையையும் குழப்பிக் கொண்டு அதற்கு தேவையானதை கொடுத்து விட்டால் அது தவறான பாதைக்கு வழிவகுத்துவிடும். தேவை என்பது எது, இச்சை என்பது எது, இதை நாம் தனித்தனியாக பிரித்தறிய வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் இது தேவைக்காக எழுந்ததா அல்லது இச்சையின்பால் எழுந்ததா என்பதை கவனித்துக் கொண்டே வர வேண்டும். பொதுவாக நாம் இச்சைகளின் பின்னால் தான் பயணம் செய்கின்றோம். இச்சைகள் முன்னே, நாம் அதன் பின்னாலே போகின்றோம். இச்சைகள் ஞானேந்திரியங்களை பற்றாத வரையில் கண்டுபிடிக்க முடிவதில்லை. பற்றி கொண்ட பின்பே இச்சை வந்து விட்டது தெரிய வருகிறது. அதுவரை இச்சை சூட்சமமாக இருக்கிறது. பிடித்து கொண்ட பின்புதான் அலறுகின்றோம், கதறுகின்றோம், துடிக்கின்றோம். இச்சை எனக்கு வந்துவிட்டது, என்னை பிடித்துக் கொண்டு விட்டது என்று. மனதில் சூட்சமமாக எழுகின்ற போதே மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஓ, இச்சை எழுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். நாம் கவனிப்பதில்லை. இதற்கு சங்கல்பம் மிக மிக அவசியமானது. சங்கல்பம் இது நம்மிடம் இல்லாத ஒன்று. ஞானேந்திரியங்கள் இச்சையின் பிடியில் விழுந்து விடுகின்றன. தன் இச்சையின்றி அதன் பின் சென்று விடுகின்றோம். இதுவே நிகழ்கின்றது. இச்சைகளுக்கு மேலாக, விருப்பத்திற்கு மேலாக ஒன்று இருக்கின்றது. அதுவே சங்கல்பம். இந்திரியங்களுக்கு கட்டளையிடும் திறமை. பசிக்கிறது, இப்போது சாப்பிட முடியாது என்று கட்டளையிட்டு விட்டால் உடலுக்கு பசி தோன்றாது. இது சங்கல்பம். விரதங்கள் போன்றவை இச்சைகளுக்கு மேலாக சங்கல்பம் இருப்பதை அறியும் வகையில் ஏற்படுத்தப்பட்டவை என்று அறிந்த மகான்கள் சொல்லுகின்றார்கள். நாம் அதன் உள்ளர்த்தத்தை, தாத்பரியத்தை உணராமல் சடங்கு போல செய்யத் துவங்கிவிட்டோம். உறக்கம் வருகிறது, தூங்க விரும்பவில்லை என்று கட்டளையிட்டால் உறக்கம் வருவது நின்றுவிடும். அப்படியானால் தேகத்தின் தேவையை நிறைவேற்றக்கூடாது என்று எண்ணிவிடாதீர்கள். உடலின் தேவை நிறைவேற்றப்பட்டால் அதனை பற்றிய கருத்து, விருப்பம் இவைகள் நம்முடைய மூளைக்கு ஏறாது, ஞானேந்திரியங்களின் இச்சைகளாக மாறாது. தேவை, இச்சை இந்த இரண்டையும் பகுத்து அறிய புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் மேலாக சங்கல்பம் என்ற ஒன்று இருக்கிறது
என்பதை புரிய வைக்க இந்த உதாரணம் காட்டப்பட்டது. செயல் கருவிகளில் சங்கல்பம் எளிதாக புரிய வைக்க முடியும் என்பதற்காக எடுத்துக் கூறப்பட்டது. சங்கல்பம் இதேபோல் ஞானேந்திரியங்களில் கொண்டு வரப்பட வேண்டும். மாற்றம் உள்ளிருந்து ஏற்பட வேண்டும். கண்கள் பார்க்க கூடாது என்று கண்களுக்கு கட்டளையிட்டால் காண்பதை நிறுத்திவிட வேண்டும். இதனை ஒவ்வொரு செயலிலும் கவனித்து கட்டளையிட்டு பழக வேண்டும். கேமராவில் கெமிக்கல் தடவிய பிலிம் வைத்து எடுத்தால்தான் படம் விழும். வெள்ளைத்தாளை வைத்து எடுத்தால் படம் விழாது. வெள்ளைத்தாள் என்பது சங்கல்பம். இது உள்ளே இருந்தால் செயல்களில் பற்றுதல் ஏற்படாது. இச்சைகளின் வாசனைகளில் நின்று விடுபவர்களுக்கு வாசனைகளை பற்றிய அறிவு மட்டுமே ஏற்படும். ஆத்மாவை பற்றிய எவ்வித அறிவும் கிடைக்காது. சங்கல்பத்தில் நின்று விடுபவர்களுக்கு ஆத்மாவின் அறிவு ஏற்படும். ஆனால் அப்போதும் பரமாத்மாவை பற்றிய எவ்வித அறிவும் கிடைக்காது என அறிந்தவர்கள் சொல்வார்கள். சங்கல்பமே ஆத்மாவை உணர வைக்க முடியும். ஆகவே சங்கல்பம் இல்லாத மனிதன் தான் தோன்றித்தனமாக வாழத்தான் முடியும். அதாவது பிறந்தோம், உண்டோம், மடிந்தோம் என்று கதை முடிந்துவிடும். வாசனைகளுக்கு அப்பால் எண்ணங்களை கடந்து நிற்பது சங்கல்பம். நம்மிடம் சங்கல்பம் இல்லாததால் ஆத்மாவை பற்றிய அனுபவம் ஏற்படவில்லை. ஏட்டளவில் ஆத்மாவை பற்றி படிக்கிறோம், மனதில் பதிந்து விடுகிறது. இது அனுபவம் ஆகாது. நாம் இச்சைகளின் குவியலாக இருக்கின்றோம், எண்ணங்களின் குவியலாக இருக்கின்றோம். இவைகளை அகற்றிவிட்டால் நாம் யார், நாம் எங்கே இருக்கின்றோம்? ஆகவே சங்கல்பம் ஆத்மாவின் அனுபவம் ஏற்பட வைக்கும். பரமாத்மாவை அறிய அதையும் விட்டுவிட வேண்டும், சமர்ப்பணம் ஆக வேண்டும். சங்கல்பம் ஆத்மாவை அறிய, அதன் பின்பு சமர்ப்பணம் பரமாத்மாவை அறிய உதவும். இறைவனிடம் சென்று வணங்குவதாக தெரிகிறது. இல்லை, இறைவனிடம் சென்று அங்கு உண்மையில் சமர்ப்பணம் ஏற்படுவதில்லை. இச்சைகள், வாசனைகள், எண்ண குவியல்களோடு சென்று வணங்குகின்றோம். உடல் மட்டுமே தரையில் விழுகின்றது. மனம், புத்தி, அகங்காரத்தின் முழுமையான சரண்டர் ஏற்படுவதில்லை. சமர்ப்பணம் என்பது நாம் என்ற தனித்தன்மை இழந்த பின்பே சாத்தியம். நான் என்ற தனித்தன்மை இழக்கப்பட வேண்டும். ஆக சங்கல்பத்தின் மூலம் ஞானேந்திரியங்களை வசப்படுத்தி, கண், காது, நாக்கு, மூக்கு இவை ஞானேந்திரியங்கள் இல்லையா, இதை வசப்படுத்தி, அதாவது இச்சைகளை வசப்படுத்தி, உள்ளே விகாரமின்றி, மாற்றமின்றி, இச்சைகளின் சிறு கீறலும் இன்றி, கர்மேந்திரியங்களை கொண்டு, கை, கால் இதெல்லாம் கர்மேந்திரியங்கள், இவைகளை கொண்டு செயலை செய்பவன் சிறந்தவன் ஆகின்றான். அப்போது செயல் நிஷ்காம கர்மமாக பற்றற்று செய்யப்பட முடியும். அவனே மேலானவன் என்று பகவான் சொல்கின்றார். சங்கல்பம் வந்துவிட்டால் இச்சைகளோடு போராட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் பார்க்க மாட்டேன், இந்த விஷயங்களை கேட்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்வது, இதுதான் சங்கல்பம். திடமாக நின்று விடுவது. வேண்டாம் என்றால் வேண்டாம். வாசனைகளோடு மோத வேண்டி வராது. சங்கல்பம் இல்லாததால் இச்சைகளை அடக்குகின்றோம். நாம் என்ன செய்கின்றோம்? இச்சைகளை, விருப்பங்களை அடக்கி விடுகின்றோம். பசி எடுக்கிறது, பசியின் நினைவோடு, உணவின் எண்ணத்தோடு சாப்பிடாமல் அடக்கி கொண்டு விடுவது, இது அல்ல சங்கல்பம். இது புலன்களின் கட்டுப்பாடு என்று சொல்லுகின்றார்கள். நான் சாப்பிடப் போவதில்லை, இப்போது எனக்கு பசி எடுக்கக்கூடாது என்று உடலுக்கு கட்டளையிட முடிவதே சங்கல்பம். அதைப் போல மனதுக்கும், கண்ணுக்கும், காதுக்கும் கட்டளையிட முடிய வேண்டும். அதுதான் சங்கல்பம். இது உடன்பாட்டு சக்தி என்று அறிந்தவர்கள் சொல்கின்றார்கள். இந்த சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய கட்டுப்பாட்டில் இந்திரியங்களையும் உடலையும் கொண்டு வர வேண்டும். இந்த சக்தியை அதிக அளவில் எழுப்ப வேண்டும். அப்போது புலன்களின் இச்சைகள் தாமே அடங்கிவிடும். கட்டுப்படுத்த நேராது, தாமாக அடங்க வேண்டும். நாம் கட்டுப்படுத்தினால் அது ஒரு காலத்தில் வெடிக்க நேரும். வாசனைகளை அடக்குவதால் சங்கல்பம் பிறக்காது. எதன் பேரில் கவனம் அதிகம் செலுத்துகிறோமோ அது வலுவடையும். இச்சையுடன் போரிட்டால் இச்சை வளரும், குறையாது. உருமாற்றம் தேவை. சங்கல்பம் அந்த உருமாற்றத்தை பிறப்பிக்கும். ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வு கொண்டு வந்தால், சுய நினைவின்றி செய்து கொண்டே போவதை தவிர்த்தால் உருமாற்றம் ஏற்படும். நாம் ஒவ்வொரு செயலையும் அனிச்சை செயல் போல் நினைவுகள் என்று செய்து கொண்டே போகின்றோம். அதில் விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது உருமாற்றம் ஏற்படும்.
தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.